நிறைய பேர் வந்து எழுத்தை வந்து சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க. அப்போ எழுத்தையே சாதாரணமாக கடந்து போகும்போது அவங்க எழுத்தாளனை வந்து அவன் மதிக்கிறதுக்கான ஒரு ஆளை அவங்க கருதல். ஆனால் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒரு படம் 100 தடவை பார்ப்பியா, பெரிய காவியமாகவே இருக்கட்டும், நீங்கள் அதே மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் ஒரு அந்த படத்தில் இருக்கிற ஒரு வசனம் அது உன் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த படத்தில் இருக்கிற ஒரு பாட்டு உன் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மட்டும் காலமே கிடையாது. நிலைத்து இருக்கிறது வந்து எழுத்து தான். வரிகளை ரசிக்க தெரியல, வரிகளை ரசித்தவனுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்க தெரியல, நீ என்ன ஒரு இசை ரசிகனாக இருக்க முடியும்? நீ வெறும் அங்கே இருக்கிற டெக்கரேஷனை விரும்புகிற, அவ்வளோதான். உனக்கு அதுக்கான நாலேஜே இன்னும் ஏறல. நீ எப்படி ஒரு சிறந்த ஒரு பாடலுடைய ரசிகனாக மாற முடியும்? நீ மாதிரியான ஆட்கள் நிறைய இருக்க எப்படி சிறந்த பாடல் வரும்? உன்னை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு தாள குப்பை தான் வந்து அமையும். அதனால தான் இப்படி போயிட்டு இருக்கு. இது இன்னும் மலிந்து போகும். இனிமேல் சினிமா பாட்டுங்கிறது தமிழ் சினிமாவில் இனிமேல் கேட்கவே தேவையில்லைங்கிற அளவுக்கு இது போகும். யாருக்கும் எழுத தெரியாமலாம் கிடையாது. நல்லா எழுதும் போதுக்கான தோள் தட்டியோ கை தட்டியோ விட மறுக்கிற ஒரு சமூகம் இருக்கும்போது அந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த குப்பை தான் மறுபடியும் வந்து விடும்.